நீண்ட நாட்களாக உள்ளுக்குள்ளேயே புகைந்து கொண்டிருந்த உட்கட்சி பிரச்சனை தற்போது இந்த அம்மா வேண்டுமென்றே பிளக்ஸ் பேனர்களில் தன் பெயரை மூலையில் போடுவதாக கையில் நோட்டீஸோடு வந்த முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் பொது மேடையிலேயே பெண் மாவட்ட செயலாளரின் முகத்தில் அறைந்தாற் போல வெயிட்டான விட்னஸை காட்டி பொசுக்கென மேடையை விட்டு இறங்க, இப்படி ஆளுக்கொரு அணிகளாக இருந்தால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி தொகுதியில் அதிமுகவிற்கு அமோக வாக்கிற்கெல்லாம் வாய்ப்பில்லை, வெற்றி அரோகரா போலத்தான் என்பதே தொண்டர்களின் ஆதங்கம். என்னுடைய பெயரை மூலையில் பிரசித்துள்ளார்கள். அதே சமயம் இங்கே அறிவிக்கப்பட்டுள்ள இந்த கூட்டத்தில் என்னை மூன்றாவதாக பிரசுரம் செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருவண்ணாமலை மாவட்டத்தை அதிமுக கழக அமைப்பு ரீதியாக 4ஆக பிரித்து ஆரணி போளூர் தொகுதிக்கு முன்னாள் எம்எல்ஏ ஜெயசுதா, கலசப்பாக்கம் செங்கம் ஆகிய 2 தொகுதிகளுக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருவண்ணாமலை மற்றும் கீழ்பொன்னாத்தூருக்கு முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், செய்யாறு வந்தவாசிக்கு தூசி மோகன் ஆகியோரை நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதில் ஜெயசுதா என்பவர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு நியமிக்கப்பட்ட முதல் பெண் மாவட்ட செயலாளர் ஆவார். கழகத்தின் அடிப்படை விதிப்படி பார்த்தால் மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பு கழகத்தின் முன்னோடியான தனக்குத்தானே கிடைத்திருக்க வேண்டும் என சேவூர் ராமச்சந்திரனும் அவரது ஆதரவாளர்களும் மனக்கசப்பில் இருந்ததாக சொல்லப்படும் நிலையில் அதற்கு ஏற்றாற்போல கட்சி நிகழ்ச்சி பேனர்கள், பொதுக்கூட்ட அழைப்பிதழ்களில் சேவூர் ராமச்சந்திரன் பெயர் போட வேண்டும் என்பதற்காக கடமைக்கு போட்டதாக தெரிகிறது. இது ஒரு புறம் இருக்க, எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்காத அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் பெயரோ அழையா விருந்தாளி போல பெரிய பெரிய எழுத்துக்களில் இடம்பெறுவதாகவும் சேவூர் ராமச்சந்திரன் ஆதரவாளர்கள் முணுமுணுத்தனர். அதிமுக ஒன்றிய செயலாளர்களான வக்கீல் சங்கர், கொளத்தூர் திருமால், ஜிவி கஜேந்திரன், மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் பாரி பாபு ஆகியோர் ஜெயசுதாவின் ஆதரவாளர்களாகவும், நகர செயலாளர் அசோக்குமார், ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் சேவூர் ராமச்சந்திரனுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் ஆரணி அருகே உள்ள நேத்தப்பாக்கம் கிராமத்தில் ஜெயலலிதா பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சேவூர் ராமச்சந்திரன், மாவட்ட செயலாளர் ஜெயசுதா தன் கட்டுப்பாட்டில் நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு தன்னை இருட்டடிப்பு செய்வதாகவும் அவரை நான் கண்டிக்கிறேன் என மேடையிலேயே வெளிப்படையாக புரிந்துவிட்டு கீழே இறங்கினார். கூடவே கீழே இறங்கிய சேவூர் ராமச்சந்திரனின் ஆதரவாளர்கள் மாவட்ட செயலாளர் ஒழிக, எடப்பாடி பழனிசாமி வாழ்க என இடைவிடாமல் கோஷம் எழுப்பினர். மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினரை புறக்கணிக்க வேண்டும் என்று அவர் வேண்டும் என்று என்னை இரட்டடிப்பு செய்கிறார்கள். மற்றும் சேவூர் ராமச்சந்திரனின் பேச்சால் முகம் இறுகியபடி வந்த ஜெயசுதா, பேனருக்கு ஏற்றவாறுதான் பெயர்கள் அச்சடிக்கப்படுகிறதே தவிர எந்த உள்நோக்கமும் இல்லை என கூறிவிட்டு காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். புகைப்படம் இல்லைன்ற மாதிரி ஆதரவு சொல்றாரு, ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. ஜெயசுதா, சேவூர் ராமச்சந்திரன் ஆகிய இருவரையும் தனித்தனியாக எடப்பாடி பழனிசாமி அழைத்து தேர்தல் முடியும் வரை தேவையில்லாத பேச்சுக்களை பேச வேண்டாம் எனவும் சுமூகமாக செல்லுங்கள் எனவும் அறிவுரை கூறியதாக தகவல் வெளியானது. இது குறித்து விளக்கம் கேட்பதற்காக ஜெயசுதாவை தொடர்பு கொண்ட போது அப்புறம் அழைப்பதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்தார். வணக்கம் மேடம், நாங்க ஆன்லைன்ல ரிப்போர்ட் லிங்க் மேடம், நியூஸ் தமிழ் 24/7 மேடம். நான் கூப்பிடுறேன். சரிங்க மேடம். இதேபோல் சேவூர் ராமச்சந்திரனை அழைத்து விளக்கம் கேட்டபோது இதெல்லாம் உள் விவகாரம் என்றும் வெளியில் சொல்ல முடியாது எனவும் கூறினார்.
எடப்பாடியோட தலைமையில் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துன்னு கேள்விப்பட்டோம். அது என்ன 2 வார்த்தை தெரிஞ்சுக்கலான்னு. இன்னர் மீட்டிங்ல போய் கேட்டு நடக்கிட்டு போய் என்ன ஓப்பன்ல சொல்லுவாங்க. அப்படிங்களா? சரிங்க தலைவரே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.